நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் கிங்ஸோட கேப்டனான கேஎல் ராகுலோட ஐபிஎல் கிரிக்கெட் ஜர்னி பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேஎல் ராகுலோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கண்ணூர் லோகேஷ் ராகுல். இவர் பார்த்தீங்கன்னா 1992 ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பேராசிரியர் செயல்பட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கர்நாடக தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் இயக்குநராகவும் செயல்பட்டு இருக்கிறாரு. அவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா மங்களூர் பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியர் செயல்பட்டு இருக்காங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே அதிகம் ஆர்வம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா காலேஜுக்கு போகும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்ந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருடைய கிரிக்கெட் ஆட திறமையை பார்த்துட்டு அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு 10 வயசு இருக்கும்போதே கிரிக்கெட் பயிற்சியை தொடங்குறாரு. முறையான பயிற்சி தொடங்கணும்னு சொல்லிட்டு பெங்களூர் யுனைடெட் கிரிக்கெட் கிளப்பில் போய் சேர்க்கிறாரு. அங்கே பல போட்டிகள் நல்லா விளாடுறதை பார்த்துட்டு பெங்களூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அவருக்கு நிறைய போட்டிகளை விளையாட அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளப் போட்டிகளை விளையாடிக்கிட்டே மேற்படிப்புக்காக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஜெயின் காலேஜில் போய் சேர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ப்ளஸ் பேட்டிங் திறமையால் பார்த்திங்கன்னா அவருக்கு 2010 to 2011 சீசனில் பார்த்திங்கன்னா ஐசிசி அண்டர்-19 உலகக்கோப்பை தொடருக்கு அவரை விளையாட அனுமதிக்கிறாங்க. அண்டர்-19 உலகக்கோப்பை போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை பார்த்திங்கன்னா நல்லா செயல்பட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் கர்நாடக அணிக்கால் விளாண்டுருக்காரு. அந்த அணியில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டியில் பார்த்திங்கன்னா அவர் முச்சதம் அடித்து கர்நாடக மாநிலத்தில் முதல் பேட்ஸ்மேனாக அவர் 300 ரன் அடித்த வீரராக செயல்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கிட்டத்தட்ட 2013 வாய்ப்பு கிடைக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவர் எடுக்கிறாங்க. பட் அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 2013 பார்த்திங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 5 போட்டிகள் அவருக்கு இடம் கொடுக்குறாங்க. பட் அந்த 5 போட்டிகளும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 20 ரன் அடிக்கிறாரு. ஸோ மோஸ்ட்லி அவர் பார்த்திங்கன்னா நிறைய தொடர்கள் நிறைய போட்டிகளை பார்த்திங்கன்னா அவர் வெளியே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவருடைய திறமையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த ஆண்டே பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிலிருந்து விடுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2014 சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இவர் எடுக்கிறாங்க. மொத்தம் 11 போட்டிகள்கிட்ட அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்பெல்லாம் இவர் வீணடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 166 ரன்கள் தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 2015 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவருக்கு 9 போட்டிகள் விளையாட வாய்ப்பு கொடுக்குறாங்க. பட் இவர் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்தாமல் கிட்டத்தட்ட வீணடிக்கிறதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 140 ரன்கள் தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு 2014 தான் அவரோட வாழ்க்கையை திருப்பு முனையாக அமையுது. ஏன்னா 2014 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மறுபடியும் இவர் கேஎல் ராகுல் எடுக்கிறாங்க ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்காண்டி. பட் அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் விளாட்றாரு. கிட்டத்தட்ட 14 போட்டிகள் விளாட்றாரு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அந்த 14 போட்டிகளும் சேர்த்து 397 ரன்கள் கிட்ட எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 450 அடிக்கிறாரு. 450 அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஐபிஎல் தொடரில் நல்லா இவரோட கவனம் பார்த்திங்கன்னா இந்தியா பக்கம் திரும்புது. இந்திய அணி பார்த்திங்கன்னா இவருக்கு 2016 ஓடிஐலையும் T20லையும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா எங்கேயோ போய்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா இவரோட இந்தியாவில் 3 வடிவில் எல்லா தொடர்லையும் பார்த்திங்கன்னா இவரை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பார்த்திங்கன்னா டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2017 ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா இவருக்கு இன்ஜுரி ஆகுது. ஸோ இன்ஜுரி ஆகணும் பார்த்திங்கன்னா 2017 ஐபிஎல் தொடரில் விளாடாமல் விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2018 பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்கன்னா இவரை ஏலத்தில் எடுக்கிறாங்க மெகா ஆக்ஷனில். கிட்டத்தட்ட 11 கோடி கொடுத்து இவரை எடுக்கிறாங்க. எடுத்தது பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 14 போட்டிகள் 2018 ஆடுறாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 659 ரன்ஸ் கிட்டே எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 650 அடிக்கிறாரு. ஒரு 95 அடித்து எல்லாருடைய கவனத்தையும் திருப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் 2019 பார்த்திங்கன்னா 14 போட்டிகள் ஆடுறாரு. கிட்டத்தட்ட 593 ரன் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதல் 100 பார்த்திங்கன்னா 2019 தான் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 650 ஒரு 100 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய பேட்டிங் திறமையை பார்த்திங்கன்னா இவருக்கு 2020 பஞ்சாப் கிங்ஸ் அணி பார்த்திங்கன்னா இவருக்கு கேப்டனாக செயல்பட அனுமதிக்கிறாங்க. கேப்டனாக செயல்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 14 போட்டிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 670 ரன் கிட்ட அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 150 அந்த தொடரில் அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ஸ்கோரான 132 ரன் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புற ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னே தொடரில் பார்த்திங்கன்னா அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இறங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2020 ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2021 பார்த்திங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 13 போட்டிகள் ஆடுறாரு. 626 ரன் கிட்ட அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 650 அடித்து நல்லா ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனாக செயல்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 பார்த்திங்கன்னா இவரை லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணி 17 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக செயல்படுறாரு. அதில் பார்த்திங்கன்னா மித்தது 15 போட்டிகள் 15 மேட்ச்சில் ஆடுறாரு. கிட்டத்தட்ட 616 ரன் அடிக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா 2022 200 450 அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 616 ரன் கிட்ட அடிக்கிறாரு. அப்புறம் 2023 ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா இவர்
9 மேட்ச்சில் ஆடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 274 ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2 50 அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2023 பார்த்தீங்கன்னா இவர் இடையிலே இவருக்கு 9 போட்டிகள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு வந்து இன்ஜுரி ஆகுறதுனால இவர் அந்த ஐபிஎல் போட்டியிலேருந்து விலகுறாரு அந்த சீசனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டோட்டல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவர் 125 மேட்ச் விளாண்டுருக்கிறாரு. 35 50 அடிச்சிருக்காரு. 4 100 அடிச்சிருக்கிறாரு. 4449 ரன் ஐபிஎல் அடிச்சிருக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோரான 130 ரன்னுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்கிறாரு. லாஸ்ட் இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 7 மேட்ச் விளாண்டுருக்கிறாரு. இந்த 7 மேட்ச் எது பார்த்தோம் மொத்தம் 286 ரன்கிட்ட அடிச்சிருக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோரான 82 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எதிராக அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா 250 கிட்ட அடிச்சிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட ஐபிஎல் கிரிக்கெட் ஜர்னி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ஐபிஎல் கிரிக்கெட் ஜர்னி பார்க்கலாம். தேங்க்யூ.